சில பேரு நம்மள சில சமயங்கள்ல சொல்லியிருப்பாங்க. "எதுக்கு தேவையில்லாம இப்படி எமோஷனல் ஆகுறீங்க? கூல் டவுன்" அப்படின்னு. அவங்க அந்த மாதிரி சொல்லும்போது, நாமளே நமக்குள்ள அப்படியே சுருங்கி போயிடுவோம். நம்மளுடைய எனர்ஜியே அப்படியே ரொம்பவே லோ ஆயிடும். என்ன அப்படின்னா, நம்மள பத்தி நமக்கு கான்ஃபிடென்ட் இல்ல அப்படின்னு அர்த்தம். அவங்க சொல்றத நாம அப்படியே ஏத்துக்கிட்டு சுருங்க ஆரம்பிச்சிரும். ஆக்சுவலா எமோஷனல் ஆகுறது சரியா? தப்பா? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நாம எந்த ஒரு விஷயத்தோட, அது மனுஷங்களாகட்டும், இல்ல ஏதாவது ஒரு நிகழ்ச்சியாகட்டும், அதோட ஆழமான தொடர்பு நம்ம கொண்டிருக்கும்போது, அவங்கள பத்தி, இல்ல அந்த விஷயத்த பத்தி, அந்த டாபிக்க பத்தி நம்ம பேசும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம எமோஷனல் ஆகுறதும், இல்ல அத பத்தி நாம நினைக்கும் போதே நாம எமோஷனல் ஆகுறதும் ரொம்ப இயல்பான விஷயம். இது நாம அந்த விஷயத்தோடயோ, இல்ல அந்த நபரோடையோ எவ்வளோ ஆழமா தொடர்பு கொண்டுட்டு இருக்கோம், கனெக்டடா இருக்கோங்கிறத தான் காட்டுது. அது கண்டிப்பா பலகீனம் கிடையாது. அதனால இந்த விஷயத்த நாம புரிஞ்சுக்கும் போது, மத்தவங்க நம்மள பலகீனப்படுத்தணும்னு நினைச்சு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி, "எதுக்காக எமோஷனல் ஆகுறீங்க? கூல் டவுன்" அப்படின்னு சொல்லும்போது, "நான் அப்படிதான். இல்ல என்னால அப்படிதான் பேச முடியும். இல்ல என்னால அப்படிதான் வெளிப்படுத்த முடியும்." அப்படின்னு நம்ம சொல்லி ஈஸியா கடந்து போயிடலாம். அத விட்டுட்டு அவங்க சொல்றத நம்ம ரிசீவ் பண்ணிக்கிட்டோம்னா, நாம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாரி நம்ம எனர்ஜி சுருங்க ஆரம்பிச்சிடும். எமோஷனல் ஆகுறது தவறு கிடையாது. இன்னும் சொல்லப்போனா, அது ஒரு ஆழமான ஒரு உணர்வு நிலை. அதனால எமோஷனல் ஆனா, அத எந்த வகையிலயும் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. இல்ல அத வெளிக்காட்டினா மத்தவங்க முன்னாடி நம்ம பலகீனமா உணர வச்சுடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட தயங்காதீங்க. அப்படி அவங்க உங்கள பலகீனப்படுத்த முயற்சி பண்ணுனா, ஆமா நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அத ஈஸியா கடந்து போக ட்ரை பண்ணுங்க.